பானு வணக்கம். சமீப நாட்களாக நாம் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் புதிய உச்சம் என்பது அவ்வப்போது அடிக்கடி நிகழ்வாக நடந்து வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை என்பது உயர்ந்து கொண்டே போகின்றது. அந்த வகையில் நேற்றைய நாள் 28ஆம் தேதியான நேற்றைய நாள் வரலாற்றின் இத்தனை ஆண்டுகால புதிய உச்சத்தை தங்க விலை எட்டியது. ஒரு சவரனுக்கு 840 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து 66,720 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 105 ரூபாய் நேற்றைய விலை. இது 105 ரூபாய் உயர்ந்து 9,075 ரூபாய்க்கு விற்பனையானது. இது தங்கத்துடைய வரலாற்றில் புதிய உச்சமாக அதிரடி விலை உயர்வாக பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த 66,720 ரூபாயில் 1 ரூபாய் உயர்ந்தாலும் கூட அதற்கு அடுத்த புதிய உச்சம் என்று பார்க்கப்பட்ட நிலையில் 1 ரூபாய் அல்ல, கிட்டத்தட்ட 160 ரூபாய் என்று தங்கம் உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரனுக்கு தங்கம் 160 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதே போன்று வெள்ளி விலை பொறுத்தவரையில் இன்றைய நாள் 1 ரூபாய் குறைந்து 113 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய நாள் விலைதான் தங்கத்தினுடைய வரலாற்றில் புதிய உச்சமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 67,000 ரூபாயை தங்கம் நெருங்கிவிட்டது என்றே கூறலாம். வருகின்ற அடுத்த சில நாட்களில் தங்கம் விலை 67,000 ரூபாயை தாண்டுவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கும். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இந்த விலையில் எந்தவித மாற்றமும் இருக்காது. மீண்டும் திங்கட்கிழமையில் விலை மாற்றம் ஏற்படும். அப்போது மீண்டும் தங்கம் விலை உயர்ந்தாலும் கூட கிட்டத்தட்ட 67,000 ரூபாய் ஒரு சவரன் எட்டிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் அதிரடியாக உயர்ந்து கொண்டே வருவதுதான் பார்க்க முடிகின்றது. இதனுடைய ஒப்பீட்டு அளவில் நாம் பார்த்தோம் என்றால், அதாவது கடந்த ஜனவரி மாதம் ஒரு சவரன் தங்கம், அதாவது இந்த ஆண்டு கடந்த ஜனவரி மாதம் ஒரு சவரன் தங்கம் 57,200 ரூபாய்க்கு விற்பனையானது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி, மார்ச் என 29ஆம் தேதியான இன்று கிட்டத்தட்ட 70,000 ரூபாயை தங்க விலை நெருங்கியிருக்கிறது. அப்படி என்றால் இந்த 3 மாத காலத்தில் மட்டுமே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ற 3 மாத காலத்தில் மட்டுமே தங்க விலை ஒரு சவரனுக்கு 9,000 ரூபாயை தாண்டி இருப்பதுதான் விலை உயர்விலே மிக அதிகபட்ச விலை உயர்வாக பார்க்கப்படுகின்றது. இப்படி ஒட்டுமொத்தமாக தங்கம் விலை என்பது உயர்ந்து கொண்டேதான் போகின்றது. அவ்வப்போது இடையில் தங்கம் விலை 20 ரூபாய் அல்லது 50 ரூபாய் என கிராமுக்கு குறைந்து வந்தாலும் கூட அந்த விலை குறைவு என்பது அப்போதைய ஒரு நிலவரம் தானே தவிர ஒட்டுமொத்தமாக தங்க விலை என்பது உயர்ந்து கொண்டேதான் போகின்றது. இதே நிலையில் சென்றாலும் கூட அடுத்த சில மாதங்களில் தங்க விலை 70,000, 80,000 ரூபாய், அதாவது ஜனவரி முதல் தற்போது வரை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் தாண்டியுள்ளது. அதுக்கு அடுத்த இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த 3 மாதங்கள் மீண்டும் ஒரு சவரனுக்கு 10,000 ரூபாய் எல்லாம் தாண்டி 80,000 ரூபாய் கூட எட்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி தங்கம் விலை உயர்ந்து கொண்டே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஒரு சவரன் 1 லட்சம் மீட்டருக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதுதான் இந்த விலை ஏற்றம் என்பது. கடந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த விலை ஏற்றம் என்பது அதை தான் நமக்கு காண்பிக்கின்றது. ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் வருவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. தங்கத்தினுடைய தேவை, அதே போன்று உலக அளவில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடு என்பது பாதுகாப்பான முதலீடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் தான் தங்கம் விலை என்பது விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த விலை ஏற்றம் ஒட்டுமொத்த உலக அளவிலும் தங்கத்தின் தேவை என்பது அதிகரித்துக் கொண்டே வருகின்ற காரணத்தால் இந்த விலை ஏற்றம் என்பது தொடர்ந்து கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய நாளில் தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 160 ரூபாயும் 1 கிராமுக்கு 20 ரூபாயும் உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாம் நகையாக வாங்க வேண்டும் என்றால் ஏற்கனவே பலமுறை நாம் தெரிவித்திருக்கின்றோம். அதற்காக நாம் ஜிஎஸ்டி வரி, அதே போன்று செய்கூலி, சேதாரம் உள்ளிட்ட பல்வேறு கூடுதல் விலையும் சேர்த்து இன்னும் அதிக தொகை கொடுத்துதான் வாங்க வேண்டும். இப்படியாக தங்கம் விலை என்பது ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே போவது சாமானியர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. பானு.